ஓம் சாந்தி. திரு சச்சின்பாய் அவர்களின் சிறப்பு வகுப்பு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய 10 வழிமுறைகள் பாகம் 3. அனுருமா ஷின்கா அவர் மலையேற்றத்தின் போது அவருடைய கால்கள் முறிந்த நிலையிலும் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் அவர் இலக்கை நோக்கி நகர்ந்து சிகரத்தை அடைந்தே தீர்ந்தார். இதுபோன்று பல உத்வேகம் அளிக்கும் மனிதர்கள் நம் மத்தியில் வாழ்ந்துள்ளார்கள் மற்றும் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டும் உள்ளார்கள். வரலாற்றில் இதுபோன்ற பலர் உள்ளனர். உங்கள் வீட்டில் வசிக்கும் ஒருவர் கூட இது போன்ற சாதனையாளராக இருக்கலாம். எவரொருவர் தன்னை பற்றி முழுமையாக தெரிந்துள்ளாரோ அவரினால்தான் இது போன்ற வரலாற்று சாதனைகளை படைக்க முடியும். அத்துடன் மட்டுமில்லாமல் அதிகாலை எழும் பழக்கத்தையும் நாம் நம்முள் கொண்டு வர வேண்டும். பல வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமைகள், அறிஞர்கள், கவிஞர்கள் அனைவருமே சுயத்தை பற்றி சிந்தனை செய்பவர்களாகவே இருந்துள்ளார்கள். மேலும் அவர்கள் தனிமையில் அமர்ந்தும் தன்னை பற்றிய சிந்தனை செய்பவர்களாக இருந்துள்ளார்கள் மற்றும் இருந்து கொண்டே உள்ளார்கள். உதாரணமாக இசையமைப்பாளர் திரு ஏஆர் ரகுமான் அவர்கள் குறிப்பிடுகின்றார், எப்போதெல்லாம் நான் புதிய இசையை அமைக்கின்றேனோ அப்போதெல்லாம் நான் இந்த உலகில் இருந்து ஓய்வு பெற்று விடுகின்றேன் என்று. மேலும் அந்த தருணத்தில் நான் என்னுடைய சுயத்தை இந்த முழு உலகிலிருந்து விலக்கிக் கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். புதியதொரு உலகில் நுழைகின்றேன், விண்வெளியில் பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பறக்கின்றேன் என்று கூறுகின்றார். அந்த தனிமையில், நிசப்தமான அந்த அமைதியில் நான் அனைத்தையும் மறந்து விடுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். அந்த நிசப்தம் கலந்த அமைதியில் உருவாகின்ற படைப்பானது தலை சிறந்த படைப்பாக உருவாகின்றது என்று கூறுகின்றார். நம் வாழ்க்கையில் நமக்கு 3 விடயங்கள் அத்தியாவசியமாக வேண்டும்: அமைதி, தனிமை, விடுபட்டு இருத்தல். இந்த 3 விடயங்களையும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையின் வழக்கத்தில் கொண்டு வாருங்கள் மற்றும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று பாருங்கள். தனிமை என்ற குகையினுள் அமர்ந்து உங்களுடைய அலுவலகத்தை பாருங்கள், உங்களுடைய வீட்டை பாருங்கள், உங்களுடைய பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் உற்று நோக்குங்கள். எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பாருங்கள். எதில் தவறு நடக்கின்றது என்று பாருங்கள். அந்த மௌனம் நிறைந்த சூழ்நிலையில் உங்களுக்கான விடை கிடைக்கும். அடுத்தது 6வது பாயிண்ட், செல்ஃப் செக்கிங், சுயத்தை சோதித்தல். கட்டுப்பாடின்றி இருக்கின்ற இந்த மனதை அமைதிப்படுத்த அதனை மீண்டும் மீண்டும் சரிபார்த்தல் அவசியமாகும். ஓர் நபர் குதிரையில் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்.
அவரை பின்தொடர்ந்த மற்றொரு நபர், இவ்வளவு வேகமாக குதிரையில் நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த நபர் கூறுகின்றார், எனக்கொன்றும் தெரியாது, இந்த குதிரையை கேளுங்கள் என்று. ஏனென்றால் இந்த குதிரைதான் என்னை கூட்டிக் கொண்டு செல்கின்றது, நான் அதனை கூட்டிக் கொண்டு செல்லவில்லை என்று கூறினார். உங்கள் மனதை அவ்வப்போது இடைநிறுத்துங்கள், சிந்தித்து பாருங்கள், கிளர்ச்சி செய்யுங்கள். மேலும் சுயத்தை அவ்வப்போது சோதனை செய்யுங்கள். ஓ மனமே, என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், ஏன் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று தனக்குத்தானே கேள்விகளை எழுப்புங்கள். ஓ மனமே, நீ விட்டுவிட்டு சென்றது என்ன, நீ அடைந்தது என்ன, நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய இலக்கு என்ன என்று உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். அவ்வாறு நீங்கள் உங்களுடைய மனதை சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய முன்னேற்றத்தில் மாற்றம் தென்படும், மேலும் சுய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக 7வது பாயிண்ட், செல்ஃப் டாக், சுயத்தோடு பேசுதல். நமக்கு போதும் போதும் என்ற அளவிற்கு நண்பர்கள் வட்டம் வந்துவிட்டது, மற்றும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனைத்து விடயங்களையும் பேசியாகிவிட்டது. இப்பொழுது நாம் நம்மோடு உரையாடும் தருணம், நமக்குள் நாம் பேச வேண்டிய தருணம். உங்களது அனைத்து நண்பர்களையும் விடுத்து உங்களுக்குள் இருக்கின்ற நண்பனோடு பேச வேண்டிய நேரம் இது. யாரோ ஒருவர் உங்களுக்குள் இருந்து உங்களை அழைக்கின்றார்கள். அது யாரென்று உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த தெய்வீக அழைப்பு யாரென்று தெரியவில்லையா? உங்களுக்குள் இருக்கும் ஒருவர் தாகத்துடனும் பசியுடனும் இருக்கின்றார். யாராவது அவரிடம் பேச வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆனால் நாம் அந்த குரலுடன் பேசவில்லை, பேசுவதற்கு தயாராகவும் இல்லை. அந்த குரல் நான் தான், அது என்னுடையதுதான். எனவே முதலில் நீங்கள் உங்களுடன் உரையாடல் செய்யுங்கள். ஓர் அமெரிக்க எழுத்தாளர் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஓர் சம்பவத்தை கூறுகின்றார். ஓர் நாள் நானும் எனது தந்தையும் சண்டையிட்டோம். மறுதினம் நான் உடனே எங்களது வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். வெளியேறிய போது என்னுடைய கைகளில் பணம் கிடையாது. அந்த தருணத்தில் நான் அதை பற்றி சிந்தனை செய்யவே இல்லை. வீட்டை விட்டு வெகு தூரம் நடந்தே வந்துவிட்டேன். வெகு தூரம் நடந்த பின்புதான் நான் யோசித்தேன், நம்முடைய கைகளில் பணம் இல்லை என்பதை. அப்போது நான் யோசித்தேன், இப்போது என்ன செய்வது, எங்கே போவது, எங்கே போக வேண்டும் என்றாலும் கையில் பணம் வேண்டும். மேலும் அந்த பொழுது காலை நேரம் என்பதால் எனக்குள் உரையாடல் செய்து கொண்டே நான் இன்னும் சிறிது தூரம் நடக்க ஆரம்பித்தேன். அவ்வாறு நடந்து செல்லும் போது நான் உணர்ந்தேன், தவறு என்னுடையதுதான், நான் தான் மன்னிப்பு கூற வேண்டும் என்று. உடனே நான் யோசிக்காமல்
மீண்டும் வீடு திரும்பி நடக்க ஆரம்பித்தேன். இந்த நீண்ட நடைபயிற்சியின் மூலம் என்னுடைய தவறை நானே உணர்ந்தேன். மேலும் எனக்குள் நான் உரையாடலும் செய்தேன். அந்த உரையாடலின் மூலம்தான் நான் தவறு செய்தேன் என்பதை கண்டறிந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். இதுபோலவே நாமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்குள் உரையாடல் செய்ய வேண்டும். அப்போது நாம் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதனை திருத்திக் கொள்ள ஓர் வாய்ப்பு அமையும். அடுத்ததாக 8வது பாயிண்ட், செல்ஃப் லிசனிங், சுயத்தை கவனித்தல். எப்போதும் முதலில் உங்களின் உள் உணர்விற்கு மதிப்பு அளியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய மனம் எந்த ஒரு மயக்கத்தில் இருந்தாலும் தெளிவு பெறும். நீங்கள் எப்போதும் வெளிப்புறத்தில் உள்ள ஆசைகளை மட்டுமே நிறைவேற்றிக் கொள்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய உள் உணர்வானது முடங்கி போய் உள்ளது. முதலில் அதனை கவனம் செலுத்துங்கள். அதன் மீது கவனம் கொடுங்கள். எங்கே நாம் சென்றாலும் நமக்கு அனைத்து விதமான சுகபோகங்களும் வெளிப்புற சுகபோகங்கள் கிடைத்து விடுகின்றன. பணம், பெயர், புகழ், வஸ்து, ஆடம்பரம் என அனைத்தும். ஆனால் சுயம், ஆத்மா திருப்தியாக இல்லை. சுயத்தை பற்றிய கவனம் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். அடுத்தது 9வது பாயிண்ட், ரைட்டிங், எழுதுதல். நம்முடைய மனதை அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் வைத்துக்கொள்ள மிகவும் சிறந்ததொரு வழி எழுதுதல். நாட்குறிப்பில் உங்களுடைய தினச்சரிய வாழ்க்கையை தவறாமல் எழுதவும். அந்த நாட்குறிப்பில் நீங்கள் எப்போது எழுந்தீர்கள், உங்களுடைய நாள் எப்போது துவங்கியது, அன்றைய தினம் எங்கெல்லாம் நீங்கள் சென்றீர்கள், உங்களுடைய அலுவலகத்தில் என்னவெல்லாம் நடந்தது மற்றும் யாரை சந்தித்தீர்கள், என்ன செய்தீர்கள் என்று அனைத்தையும் எழுதுங்கள். மற்றும் நாட்குறிப்பில் எழுதும் பொழுது அன்றைய திகதி, வருடம் அவற்றை மறக்காமல் குறிப்பிடுங்கள். கடவுளுடன் உரையாடுவது போல் எழுதுங்கள். மற்றும் உங்களின் நாட்குறிப்பிற்கு ஓர் பெயரிட்டு கொள்ளுங்கள். மேலும் எழுத துவங்கும் போது வணக்கம் என்று கூறி எழுதுங்கள். எழுதி முடிக்கும் பொழுது இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டு முடியுங்கள். அன்றைய நாளில் நீங்கள் சந்தித்த நபர்கள் யார் யார் என்று குறிப்பிடுங்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவியுங்கள். உங்களுடைய தொடர்பில் வந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் என அனைவருக்கும் நன்றி என்று எழுதுங்கள். நன்றி என்று எழுதும் பொழுது நேர்மறையான சக்தியானது உங்களுக்குள் உருவாகும். இந்த நாட்குறிப்பு எழுதும் பழக்கத்தினால் அதிக நன்மைகள் உண்டு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் எழுதிய நாட்குறிப்பினை எடுத்து படியுங்கள். மேலும் நீங்கள் அவ்வாறு படிக்கின்ற பொழுது அந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்களை கண்முன்னே கொண்டு வாருங்கள். செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது, புதன்கிழமை என்ன நடந்தது, அன்றைய தினம் என்னுடைய அலுவலகத்தில் தவறுதலாக என்னை புரிந்து கொண்டு அனைவரும் என்னை திட்டினார்கள். அது கூட சிறு விடயம்தான். ஆனால் ஒரு நாள் என்னுடைய மேலாளர் என்னை மிகவும் மோசமாக திட்டிவிட்டார்.
அன்றைய தினம் நான் மிகவும் மோசமான தினமாக உணர்ந்தேன் என்று திரும்பி பாருங்கள். எழுதுதல் உங்களுடைய மனதினை இலகுவாக்கும். மேலும் உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டவும் உதவும். அந்த நாட்குறிப்பில் நபர்களின் பெயர்களை குறிப்பிடுவதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்தால் XYZ என்று பெயரிட்டுக் கொள்ளுங்கள். அவ்வாறு பெயர்களை மாற்றிவிடுங்கள். எந்த ஒரு நபரின் பெயர்களையும் குறிப்பிட வேண்டாம். உங்களது நாட்குறிப்பை கூட நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எழுதுவதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். உங்களுடைய எதிர்கால திட்டங்களை எழுதுங்கள். உங்களுடைய லட்சியங்களை எழுதுங்கள். நாளை என்ன செய்ய போகின்றேன் என்பதை எழுதுங்கள். ஓர் அட்டவணை போல் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தயார் செய்த அந்த அட்டவணையில் எவற்றையெல்லாம் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள் என்பதை எழுதுங்கள். எவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் எழுதுங்கள். இவ்வாறு நாட்குறிப்பு எழுதுவது கூட சுய ஒழுக்கத்தின் முன்னேற்றத்தின் ஒரு படியாகும். அடுத்ததாக 10வது பாயிண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்த மேலாண்மை. ஒருபொழுதும் ஒரே நேரத்தில் பல விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். நம்மில் பலர் பேருக்கு இந்த பழக்கமானது உள்ளது. உதாரணமாக, அலைபேசியில் பேசிக்கொண்டே, தொலைக்காட்சி பார்த்து கொண்டே உணவு அருந்துவது. இவ்வாறு நீங்கள் செய்கின்ற செயல்களினால் மனமானது தன்னுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து விடுகின்றது. தன்னுடைய இலக்கினை தவறவிட்டு விடுகின்றது. உங்களது அலைபேசியை எப்பொழுதும் நீங்கள் தூரமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு 15 நிமிடங்கள் முன்னதாகவே உங்களது அலைபேசியை தூரமாக வைத்து விடுங்கள். இதுவரை நாம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய 10 வழிமுறைகள் பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்த்தோம். இப்பொழுது உங்களுக்காக சுருக்கமாக அந்த 10 வழிமுறைகள். முதலாவது, செல்ஃப் கம்பேஷன், சுய இரக்கம். எப்பொழுதும் நம்மீது நமக்கு இரக்கம் வேண்டும். இரண்டாவது, செல்ஃப் அப்சர்வேஷன், நம்மை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளல் வேண்டும். மூன்றாவது, செல்ஃப் டிசிப்ளின், எப்பொழுதும் நம் வாழ்வில் சுய ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது. நான்காவது, செல்ஃப் எஸ்டீம், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயத்திற்கு எப்பொழுதும் மதிப்பளித்தல் வேண்டும். ஐந்தாவது, செல்ஃப் சார்னிங், ஆத்ம சிந்தன், சுயத்தை பற்றிய சிந்தனை என்று சொல்வார்கள். ஆறாவது, செல்ஃப் செக்கிங், அதாவது சுயத்தை நாம் சோதித்தல் வேண்டும். ஏழாவது, செல்ஃப் டாக், சுயத்தோடு பேசுதல். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் சுயத்துடன் பேசுதல் வேண்டும். எட்டாவது, செல்ஃப் லிசனிங், தன்னை கவனித்தல். ஒன்பதாவது, டைரி ரைட்டிங், தினமும் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை நாட்குறிப்பில் எழுதுதல். எழுதுதல் மூலம் நாம் நம்முடைய குறை நிறைகளை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இறுதியாக 10வது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்,
மன அழுத்த மேலாண்மை என்பார்கள். இவை 10ஐயும் நாம் சிறப்பாக செய்து கடைபிடிக்கும் பொழுது நம் மனதை நாம் இலகுவாக வெற்றி அடையலாம். ஓம் சாந்தி.